ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அதுக்கு என்னென்ன தரவுகள் இருக்குதோ, எதெல்லாம் அது வந்துட்டு அதோட லேர்னிங் ப்ராசஸில் வந்துட்டு அதை கம்யூனிகேட் பண்ண முடியுமோ, அந்த டேட்டாஸினுடைய அடிப்படையில் இருந்து தான் அது ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விவாதிச்சுட்ருக்கோம், தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வினா 2050 எப்படி இருக்க போகுது, ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, ஏன்னா 2030 எப்படி இருக்க போகுது, 2050 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ 2030 நெருங்கிட்டோம். ஸோ 2050 நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது என்ன கிளைமேட் சேஞ்ச் பெர்ஸ்பெக்டிவில் அப்படிங்கிறது தான். இப்போ அட் ப்ரெசென்ட் குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி உயர்ந்திருக்கு. ஸோ நாம் கடந்த 10,000 வருடங்களாக ஒரு சமநிலையில் இருந்த இந்த பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் நடக்கும். எலியர் ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்துச்சுன்னா இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் இப்போ 2030 வரும்னு சொன்னாங்க. ஆனால் 2025 வந்துருச்சு. 75 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. ஆமாம், அதாவது வந்து ஐபிசிசி தன்னுடைய ஆய்வறிக்கை 2014 ஆய்வறிக்கை இல்லையா, அந்த 2014 ஐபிசிசினுடைய 5th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரி தான் 1.5 குளோபல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுக்கும் சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ 2025 இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.